அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 31/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 - 4:30 மணி வரை. இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 கடக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பாக காணப்படலாம். இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆறுதல் பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல பெயர் எடுப்பீர்கள். பணிகளை மேற்கொள்ளும் போது உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். நேர்மறையான அணுகுமுறை காரணமாக இவர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். பணம் அதிக அளவில் சேர்க்க முடியும். இன்று பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடவுள் அருளால் இன்று உங்கள் ஆரோக்கியம் ஸ்திரமான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. நன்மையான பலன்கள் கிடைக்கும். பரபரப்பாக காணப்படுவீர்கள். செயல்களை புத்திசாலித்தனமாக ஆற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலமாக இன்று திருப்தி காணப்படும் நாளாக அமைகிறது. பணிகளை முடிப்பதற்கு இது உகந்த நாளாக அமைகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு வெளிப்படையாக பழகுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். தேவைகளை புரிந்து செயலாற்றுவீர்கள். புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. உற்சாகமான சூழ்நிலை இன்று உங்களுக்கு அமையலாம். பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகள் காணப்படும். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். மேல் அதிகாரிகளோடு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியற்ற உணர்வு காரணமாக உறவில் திருப்தியின்மை காணப்படுகிறது. நீங்கள் உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிது ஏமாற்றத்தை அளிக்கலாம். பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை முக்கியமான முடிவில் எடுப்பதை தவிர்க்க அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்தில் இன்று நீங்கள் அதிகமான பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. எல்லா விஷயத்திலுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனை தவிர்க்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம். பணிகளை மேற்கொள்ளும் போது பொறுமை அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் இருக்கக்கூடிய இடைவெளி காரணமாக துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். இருவரும் எதிரெதிரான கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறிது ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள். இனிமையான வார்த்தைகளால் நண்பர்களை மகிழ்விப்பீர்கள். எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலன் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் துணையின் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறப்பான நாளாகவே உணர்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். நிதி நிலைமை இன்று செழிப்பாக இருக்கும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அனைத்து விதத்திலும் மகிழ்ச்சி காணப்படும். உங்களுடைய செயல்களில் தன்னம்பிக்கை காணப்படும். பணியை பொறுத்தவரை திறமையில் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள். இதன் மூலமாக துணையினுடைய நம்பிக்கைக்கு ஆளாவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலமாக பண வரவிற்கான வாய்ப்புள்ளது. சேமிப்பில் கணிசமான தொகை சேர்வதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலோடு காணப்படுவீர்கள். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாளாக இன்று காணப்படாது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அல்லது தள்ளி போடுவது நல்லது. பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. நீங்கள் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நல்லிணக்கம் காண நீங்கள் அனுசரணையான போக்கு மேற்கொள்ள வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி மகிழ்ச்சிக்கானதாக இருக்காது. வரவு செலவு இரண்டுமே கலந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். எனவே எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும். மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். என்றாலும் உங்களுடைய திறமை காரணமாக பணியில் செவ்வனை ஆற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டுமே இணைந்து காணப்படும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வேலை காரணமாக சோர்வு காணப்படலாம். அதிகமான வேலை காணப்படலாம். தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. வளர்ச்சி குறித்த முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய மனிதர்களை சந்தித்து புதிய அனுபவம் பெறுவீர்கள். புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்க உதவும். துணையினுடைய உணர்வை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாகவும் திருப்திகரமானதாகவும் காணப்படுகிறது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க உகந்த நாள் அல்ல. இன்றைய சவால்களை திறமையோடு சமாளிக்க பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை கவனத்தோடு பணியாற்ற வேண்டும். சில தடைகள் காணப்படலாம். அதனால் நேரம் கூட செலவாகலாம். சுமூகமான சூழ்நிலையை காண திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட பிரச்சனை ஒன்று குறித்து துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். கருத்து வேறுபாடு காரணமாக இன்று உபயோகமற்ற பேச்சு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும். அதிக செலவுகளை சுமக்க வேண்டியதாக இருக்கலாம். இன்று பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. குழந்தைகளுடைய உடல் நலத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. இன்று அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சியை சார்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். ஓய்வெடுக்க சிறிது நேரமே கிடைக்கும். பணிகளை திட்டமிட்டு அதன்படி ஆற்றுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் காரணத்தால் நீங்கள் இன்று ஓய்வெடுக்க சிறிது நேரம் இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள். துணையுடனான உறவை இது பாதிக்கலாம். லேசாக இதனை எடுத்துக்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியின்மை காரணமாக பதட்டத்தோடு காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமாக காணப்படலாம். உற்சாகமான ஆற்றல் நிறைந்த போக்கு உதவிகரமானதாக இருக்கும். விளைவுகளை எதிர்பார்க்காமல் செயல்களை செய்வதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணி சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. அதிக பணிகள் காணப்படலாம். சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம். இது உங்களுக்கு சிறிது கவலையை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு புனரமைப்பதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இதனால் செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். நெருங்கிய உறவுகளுடைய நலனுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.